இவ்வளோ அழகா இருக்க இந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்காக 200 கிலோமீட்டர் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் டிராவல் பண்ணலாம். இந்த பள்ளிவாசல் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போடுற என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கோழிக்கோட்ல நாலேஜ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளிவாசலை பில்ட் பண்ணி வெறும் 3 இயர்ஸ் தான் இருக்கு. இந்த பள்ளிவாசல் வந்து சர்க்கிளான ஷேப்ல கட்டியிருக்காங்க. 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஐயோ எப்படி சொல்றதுங்க, என்னால சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகா இருக்கு இந்த பள்ளிவாசல். சுத்தியுமே வந்து ஒயிட் அப்புறம் எல்லோ வச்சு அழகா பெயிண்டிங் பண்ணி ஒரு எப்படி சொல்றது, இது தாஜ்மஹால் கூட என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா பாக்குறவங்க யாரா இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த பள்ளிவாசல். அண்டர் கிரவுண்ட் வழியா போக சொன்னாங்க. அண்டர் கிரவுண்ட் வழியா தான் உள்ள போனேன். உள்ள போனதுமே ஒளிசேர இடம். ஒளிசேர இடம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. இந்த மாதிரி ஒளிசேர இடத்த நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. வெளியே எப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு அப்புறம் எல்லோ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தாலேயே இன்டீரியர் ஃபுல்லாவே மரத்தை வச்சு மட்டுமே கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இந்த மாதிரி வந்து டிசைனிங், இந்த மாதிரி தூண் வந்து நான் எந்த ஒரு மஸ்ஜிதிலுமே பார்த்ததில்லை. ஒவ்வொரு தூணுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அங்க வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நடந்து போற அந்த இடம் கூட அப்படியே பஞ்சு மெத்தையில் நடந்து போற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பள்ளிவாசல் வந்து இது யார் பில்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏன்னா அதை பத்தி ரிசர்ச் பண்ணல. அதாவது இதுல இருந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, என்னோட இடத்துல இருந்து அந்த பள்ளிவாசல் வந்து ஒரு 200 மைல் தள்ளி இருக்கு. இந்த 200 மைல் தள்ளி இருக்கிற அந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு நான் போகும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதை நேர்ல போய் கண்ணில் பார்த்தாதான் இந்த கண்ணு வந்து அப்படியே அந்த இடத்த வந்து ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் எனக்கு அங்கே நடந்தது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து 1 மில்லியன் போகணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.